ஹலோ நண்பா. சிண்டா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ அவங்க பெரிய பர்த்டே விஷஸ். அப்புறம் நம்ம யுவன் அவர்கள் பர்த்டே இன்றைக்கி தான். அவருக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த சேனல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நான் நம்பிக்கையோடு இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கோட வீடியோ என்னென்னு பார்ப்போம். நம்ம பார்க்குற வீடியோ வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இவர் எடுத்த படம் ஜெய் பீம்னு சொல்லலாம். அதை தந்து அந்த படத்திற்காரன்னு சொல்லலாம். இது அனிருத் மியூசிக். நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான் நடிச்சிருக்காருன்னு சொல்லணும் இந்த படத்தில். இது சுபாஸ்கரன் ப்ரொடியூசராக இருக்கார் இந்த படத்துக்கு. லைக்கா ப்ரொடக்ஷன் தான். மஞ்சு வாரியர் ரீலோடு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன், ஃபகத் பாசு, ராணா தகுபதி, ரித்திகா சிங், துஷாரா விஜயன், அபிராமி, திலக்கு, அதுக்கப்புறம் ரக்ஷன், இவங்க தான் நடிச்சிருக்கான்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துலேருந்து வந்திருக்க ஒரு அப்டேட்டை பற்றி தான். அதாவது இந்த படம் அக்டோபர் 10 வருதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். இது போன வாரம் தான் கூலியோட அப்டேட்ஸ் அதெல்லாம் பேக் டு பேக் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து தான் இந்த படத்தோட அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லலாம். இனிமேட்டு இந்த படத்தோட அப்டேட்டு நிறைய வரும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அக்டோபர் 10 படம் ரிலீஸ்னால அடுத்தடுத்த அப்டேட் வரலாம். இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா, கொடுத்துருந்த அப்டேட் என்னென்னா, மனசுலோயோ இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கோட டைட்டில் தான். இதுதான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கை வந்து மலேசியா வாசுதேவரோட வாய்ஸ்லேயும், யுகேந்திரன் வாசுதேவன், அனிருத், தீப்தி சுரேஷ், அதாவது மலேசியா வாசுதேவர் அவர்கள் ஓட ஏஐ வாய்ஸை தான் இதில் ஏஐ மூலமாக ஒரு வாய்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அனிருத்தும் இப்போ இது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 27 இயர்ஸ் பேக்கு அப்புறம் யூஸ் பண்ண போகிறோன்னு. மலேசியா வாசுதேவன் அவர்களோட வாய்ஸை யூஸ் பண்ணிக்கனால செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் சூப்பர் அதாவது உக்கம் எழுதின ஒரு விஷ்ணு வந்தன் இவங்க 2 பேரும் ஆல்ரெடி அனிருத்து கூட இது பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கோட ஃபுல் ரிவ்யூவை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சாங்கை பற்றி சொல்லணுன்னா, இதில் ரஜினி அவர்கள் இந்த படத்தை போலீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த அவர் வந்து சேட்டன் அதை தான் சொல்லியிருந்தாங்க அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அது மாதிரி அவர் ஒரு கேரளா அதான் சேட்டனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஊர் இருக்கும்னு நினைக்கிறேன் கதைப்படி. இதில் முதல்ல எடிட்டிங் வீடியோ செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு எடிட்டிங்கும் ஒவ்வொரு இதுவும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலாக பிடிச்சது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரஜினியில் காட்டுறது இது வேட்டையான அதை இதில் காட்டுறது. அதுக்கப்புறம் இந்த மியூசிக் ஒரு கேரளா பேஸ்டு மியூசிக் தான் சொல்லணும். அனிருத் வாய்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லணும். சாங்கு செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். மேலும் ரிலிக்ஸ்லாம் ஒவ்வொரு இடத்துல அப்படி சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த பாட்டு செம்ம வைபாகும்னு நினைக்கிறேன். இல்லை மஞ்சு வாரியர் அவரோட டான்ஸை பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த பாட்டு கொரியோகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் மாஸ்டர் தான். தினேஷ் மாஸ்டர் பற்றி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். செம்மையாக இருந்துச்சுன்னு. ஒரு இடத்துல அந்த சரி பண்ணுற மாதிரி ஸ்டைலாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறப்போ செம்மையாக இருந்துச்சு. தலைவர் பிளாக் ட்ரெஸ்ஸில் வேறு மாதிரி கற்றுருக்காங்க சொல்லலாம். இதுலேயும் வந்து ஒரு சில டான்ஸ் ஸ்டெப்லாம் கற்றுக்காங்க. அதில் நம்ம ரக்ஷனும் டான்ஸ் எடுக்காருன்னு சொல்லலாம். அது சாங்கே ஒரு வைப் மோடில் இருக்குதுன்னு சொல்லணும்.
இப்போ ஓணம் வேற வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய வைபேன்னு சொல்லலாம் அந்த சாங்கு. நான் அந்த சாங்ல வேற எனக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரான் ஒரு டிரான்ஸ்மிஷன் மாரி வச்சு டக்குன்னு மலேசியா வாசுதேவன் அவர்களோட வாய்ஸ கொண்டு வந்திருந்தாங்க. அந்த போர்ஷன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். தினேஷ் மாஸ்டர் கொரியோகிராஃபரா எப்பவுமே சூப்பரா இருக்கும். அதுவும் இந்த சாங்ல மஞ்சு வாரியர் அவர்கள் ஆடின ஒரு சில டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த எனக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. இந்த சாங்ல மெயினா தலைவர் அவர்கள இந்த பிளாக் ட்ரெஸ்ல காட்டுனது, இந்த ட்ரெஸ்ல செம்ம ஸ்டைலா சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு முக்கியமா பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சு வாரியர் அவர்கள் ஆடுற டான்ஸ் ஸ்டெப். அப்புறம் இந்த கடைசியா இந்த இந்த டான்ஸ் ஸ்டெப் தான் சொல்லணும். அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மேலும் இந்த சாங்க நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த சாங்ல உங்களுக்கு எந்த போர்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த எண்டுல வந்து இந்த ப்ரோமோல ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த சாங் வந்துச்சு. அந்த லைன் வந்துச்சு. அதுதான் வந்து செம்ம வைபு, செம்ம ட்ரெண்டிங் ஆக போகுதுன்னு நெனைக்கிறேன். அதுதான் இன்ஸ்டால ரீல்ஸா போட்டு அடிச்சு நவுத்த போறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா, இப்போ ஓணம் ஃபெஸ்டிவல்னொட்டி இந்த சாங்கு செம்ம வைப் ஆகும்னு சொல்லலாம். அத இது ரிப்பீட் மோடு போடுதுன்னு சொல்லலாம். நானே ஆல்ரெடி ஒரு 2, 3 டைம்ஸ் மேல கேட்டுட்டேன்னு சொல்லலாம். கொரியோகிராஃபர் அவரு வேற லெவல் செம்ம பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். தினேஷ் மாஸ்டர் அவர்களும். ஓவராலா இந்த சாங் சொன்னா செம்ம வைபு. இப்ப இருக்கிற அந்த வைபு அனிருத்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா இது பண்ணிட்டான்னு சொல்லலாம். அத முக்கியமா சொல்லணும்னா, அன்டர் சவுண்ட் சத்தம் வருது. அந்த மாரிலாம் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு சொல்லலாம். லிரிக்ஸ் வைஸும். இந்த சாங்க பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மேலும் இந்த சாங்ல புடிச்சிருந்த லிரிக்ஸ் அத பத்திலாம் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. மேலும் இந்த மாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம செஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற புது வீடியோஸ் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.